ஸ்ரீ சுவாமி சிவானந்தா சிருஷ்டி எல்லா ஜீவர்களுக்கும் அந்தர்யாமியாயும் உலகத்தை படைத்து காத்து தன்னுள்ளே ஒடுக்குவதாயும் இந்த ஸ்தூல தோற்றத்துக்கு பின்னுள்ள மாறுதலற்ற அடிப்படையாயும் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களின் செயல்களையும் பிராணன்களின் வேலையையும் நடத்துவதாயும் வெளி உலகத்து மேற்பூச்சான மாறுதல்களுள்ள எல்லா நிலைகளிலும் அதேபோல் இருப்பதாயும் ஒவ்வொருவருக்கும் ஆதாரமாயும் ஆறுதலாயும் வழிகாட்டியாயும் அடைக்கலமாயும் உள்ள மிக பூஜிக்கத்தக்க சிரேஷ்டமான பரபிரம்மத்துக்கு வணக்கங்கள். இவ்வுலகில் உள்ள சிருஷ்டியை பற்றி யோசனை உள்ள சாதகன் ஒருவன் பொதுவாக தன் உள்ளத்துள் கொள்ளும் ஐயங்களில் சில. உலகம் ஈஸ்வரனால் படைக்கப்பட்டதானால் அவர் அதே சமயத்தில் அகர்த்தாவாகவும் எப்படி இருக்க முடியும்? இப்போதைய பிறப்பு முன்கர்மாவின் பயனானால் முதல் மனிதன் எந்த கர்மாவை கொண்டு தன் வாழ்க்கையை தொடங்கினான்? உண்மையில் இவ்வுலகத்தை படைத்தது யார்? தத்துவ சாஸ்திர மாணவன் விசாரணை செய்து கொண்டே போகும்போது அவனை இவைகளும் இன்னும் பல சந்தேகங்களும் துன்புறுத்துகின்றன. சாதனத்தில் ஒழுங்காயும் பகவானிடம் உள்ளதற்கு சமமாக தன் ஆசிரியரிடமும் பக்தியுள்ளவனாயும் தெளிவான நுண்ணிய அறிவு படைத்தவனாயும் தினமும் சில நேரத்தை தியானத்தில் கழிப்பவனாயும் உள்ள சாதகனுக்கு எல்லா சந்தேகங்களும் சூரியனது ஒளியைப் போல தெளிவாகிவிடும். சிருஷ்டி ஒரு மர்மம். சிருஷ்டி அனாத்தியானது, ஆரம்பமில்லாதது. சிருஷ்டி என்பது முன் இருந்ததையே வெளித்தள்ளுவது மாத்திரமே. அது பிரம்ம சங்கல்பம் மாத்திரமே. கர்மத்தின் வழி மர்மமானது, கர்மம் அனாதியானது. ஆத்ம ஞானம் கைவர பெற்ற போதுதான் உனக்கு பிரம்மை தெளிந்து கர்மவாதம் சிருஷ்டிவாதம் முதலிய மற்ற மிஞ்சின கேள்விகளுக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல முற்றிலும் தெளிவாக விடை கிடைத்துவிடும். உலகத்தை ஆளும் சர்வ வியாபகமான சட்டம் செய்யும் வேலைகளின் நுட்பங்களை பலவீனமான மனித புத்தியானது சகஜ ஞானமும் பகவத் கிருபையும் உதவி புரிந்தாலன்றி கிரகிக்க முடியாது. ஹிந்து மதமானது மனிதன் மிருகம் முதலிய அடங்கிய இவ்வுலகத்தை கடவுள் தமது லீலையாக விளையாட்டாக படைத்தார் என்று போதிக்கிறது. தமது சங்கல்ப மாத்திரத்தில் சிந்தனை சக்தி அவர் உலகம் முழுவதையும் படைத்ததோடு நமது வேதங்களில் மனு என்னும் பெயரால் அறியப்படும் முதல் மனிதனையும் படைத்தார். பூரணமான மனிதன் தனக்கு பின் வந்தவர்களின் பொருட்டு மனித வர்க்கத்துக்கு எல்லா சட்டங்களையும் அமைத்தான். இது மனு தர்ம சாஸ்திரம் எனப்படும். இதில் எல்லா தர்ம விதிகளும் நீதிகளும் அரசியலும் விஞ்ஞானமும் பிரபஞ்சம் ஒழுங்காக வேலை செய்வதற்குரிய எல்லா சட்டங்களும் அடங்கி இருக்கின்றன. முதல் மனிதனாகிய மனு பகவானது பாகம் அல்லது அம்சம். அவன் தனது பூர்வ வினைகள் அல்லது கர்மா காரணமாக உற்பவித்தவன் அல்ல. மனு பிரம்மாவின் மானச புத்திரன், சங்கல்ப மாத்திரத்தால் உண்டான குமாரன். இவ்வுலகம் பகவானின் பிரத்யக்ஷமான தோற்றம். சிருஷ்டி இல்லாத போது ஆரம்பத்தில் அவர் தனியாய் இருந்தார். சிருஷ்டிக்கு பிறகும் அவர் பற்றுதலின்றியும் குடத்தில் உள்ள ஆகாசம் போல் சுயேட்சையாயும் இருக்கிறார். மண் குடத்துக்கு உள்ளும் வெளியும் ஆகாசம் நிறைந்துள்ளது எனினும் குடம் இருப்பதாலும் இல்லாததாலும் ஆகாசம் ஈத்தர் எவ்விதத்திலும் மாறுபாடு அடைவதில்லை. அதேபோல் பகவான் எல்லா ஜீவர்களுக்கும் உள்ளேயும் வெளியேயும் சர்வ வியாபியாயும் நிறைந்து இருந்தாலும் எப்போதும் பற்றுதலின்றி இருக்கிறார். அவர் எல்லா ஜீவர்களது செயல்களையும் நடத்தி வைத்தாலும் செய்யும் கர்த்தா அல்ல. அவர் உறுப்புகளின் நடவடிக்கைகளுக்கு சாட்சி மாத்திரமே. அவர் உறுப்புகளுக்கு சக்தியையும் பலத்தையும் அளிக்கிறார். ஆகவே அவரை கர்த்தர் எனலாம். ஆனாலும் அதே சமயத்தில் அவர் அகர்த்தா, செயலில்லாதவர், அசங்கர், பற்றுதல் இல்லாதவர். சிருஷ்டியை பற்றி வெவ்வேறு ஆச்சாரியர்களால் அல்லது வெவ்வேறு தர்சன கர்த்தாக்களால் வெவ்வேறு கொள்கைகள் கொல்லப்பட்டிருக்கின்றன. கேவல அத்வைத மதத்தின் ஸ்தாபகரான ஸ்ரீ சங்கரர் சிருஷ்டி என்பது பகவானிடம் இயல்பாயுள்ள மாயீக சக்தி அல்லது மாயையே என்கிறார். சிருஷ்டி என்பது பாம்பு பழுதையின் மீது சுமத்தப்பட்டுள்ளது போலும் பாலைவனத்தில் நீர் சுமத்தப்பட்டுள்ளது போலும் சுமத்தப்பட்டிருப்பதே அத்தியாசம் என்று கூறுகிறார். பழுதையில் பாம்பாவது பாலைவனத்தில் நீராவது கிடையாது. பகவான் மாயையை தனது பூரணமான கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஜீவாத்மா மாயை அல்லது அவித்யையின் அடிமை. ஜீவன் அஞ்ஞான நிவர்த்தியை அடையும் போது மாறுதலற்ற ஆத்மாவை பற்றிய அறிவை அடைகிறான். சிருஷ்டியை பற்றி உபனிஷத்துக்களால் இன்னும் வேறொரு கொள்கை ஆதரிக்கப்படுகிறது. இவ்வுலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது? இதற்கு உபனிஷத்துக்கள் இவ்வாறு பதில் கூறுகின்றன. குயவன் குடத்தை வளைவது போல கடவுள் இவ்வுலகத்தை படைக்கவில்லை. ஆனால் மனிதனது உடலிலிருந்து ரோமம் வளர்வது போல உலகம் கடவுளிலிருந்து உண்டாயிற்று. மனிதன் தனது தலையிலும் முகத்திலும் முடி வளர்வதை அறியாதது போல கடவுளிடமிருந்தே உலகம் தோன்றி இருந்த போதிலும் உலக சிருஷ்டியை அவர் அறிவதுமில்லை. அதனால் யாதொரு மாறுதலும் அடைவதுமில்லை.
பகவான் சிருஷ்டி விஷயத்தில் கர்த்தாவாகவும் அகர்த்தாவாகவும் இரண்டு விதமாகவும் இருப்பது இவ்விதத்தில்தான். சிலந்தி தன் உமிழ் நீராலேயே வலையை பின்னி முடிவில் அதை தன்னுள்ளேயே இழுத்து கொள்கிறதோ அதே போல பகவானுக்கும் உலக சிருஷ்டியின் பொருட்டு வெளி உதவி அவசியமில்லை. அவர் முடிவில் இப்பிரபஞ்சத்தை தம்முள்ளேயே கிரகித்து கொள்கிறார். அவர் சுயமான இருப்புள்ளவர், சுயம் ஜோதி. அவர் எல்லாம் நிறைந்தவர். அவர்தான் முக்கிய காரணம். ஸ்ரீ கௌட பாதாச்சாரியாரால் தெரிவிக்கப்பட்ட அஜாதிவாதம் உலக சிருஷ்டி என்பதையே பூரணமாய் மறுக்கிறது. அவரது கொள்கைப்படி சிருஷ்டி என்பதே கிடையாது. இறந்த கால, நிகழ்கால, எதிர்காலங்களாகிய முக்காலங்களிலும் உலகம் என்பது இல்லை. பிரம்மம் மாத்திரமே உள்ளது. அதில் வேறுபாட்டின் சுவடு கூட கிடையாது. கடவுள் மனிதன் பல்வேறு நாம ரூபங்களுடன் கூடி உலகம் ஆகிய அஞ்ஞானத்தின் விளைவு மாத்திரமே. அவர் எதிர்வாதங்கள் யாவற்றையும் நிராகரித்து முக்காலத்திலும் சிருஷ்டியை கிடையாது என்று உறுதியாய் கூறி சந்தேகமன்றி நிரூபிக்கிறார். இன்றளவும் நிராகரிக்க முடியாமல் நிற்கும் வேதாந்த சாஸ்திரத்தின் உச்சநிலை ஈதேயாகும். சிருஷ்டியை உண்மை என்று நீ கருதினால்தான் அதை சிருஷ்டித்தது யார், அது எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது முதலிய கேள்விகள் எழுகின்றன. கூர்மையான பகுத்தறியும் புத்தியில்லாதவர்களும் வேதாந்த உண்மைகளின் ஆழ்ந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த உபதேசங்களின் கருத்துப்படி வாழ முடியாதவர்களும் தான் இந்த சிக்கலான பிரச்சனைகளோடு போராடுவார்கள். ஆயினும் அடிப்படையான உண்மையை அவர்கள் உணர்ந்த நிமிஷத்திலேயே பிரகாசமான விளக்கின் முன் இருளை போல எல்லா சந்தேகங்களும் மறைந்து விடுகின்றன. உலகம் சிருஷ்டிக்கப்படாததால் உலகத்தை யார் படைத்தது, அது எவ்வாறு, ஏன் படைக்கப்பட்டது முதலிய கேள்விகள் நமக்கு பூரண திருப்தி அளிக்கும் வகையில் இதுவரையில் பதில் கூறப்படாமலே இருக்கின்றன. இருப்பு இல்லாத ஒரு வஸ்துவை எவ்வாறு வர்ணிப்பது? காக்கைக்கு எத்தனை பற்கள், யானை எத்தனை முட்டையிடும், பாலைவனத்தின் நீர் எவ்வளவு ஆழம், முயலுக்கு எத்தனை கொம்புகள் போன்ற விஷயங்களை ஒருவர் ஏன் விவாதிக்க வேண்டும்? இவை பயனற்ற பொருந்தாத கேள்விகள். உண்மையில் ஜீவன் அல்லது ஜீவாத்மா தனது அஞ்ஞானமும் பிரம்மையும் காரணமாக இந்த நாம ரூபங்கள் கொண்ட உலகத்தை சிருஷ்டித்து கொள்கின்றார். அவன் தனது ஆத்மீக ஞானாசிரியர் அருளால் ஆத்ம ஞானத்தை அடையும் போது வெளி உலகத்தை தன்னுள் ஒடுக்கிக் கொண்டு தன்னையே எங்கும் காண்கிறான். அவன் எங்கும் ஏகசி பாவத்தை காண்கிறான். துவைத உலகத்தை நினைக்குங்கால் அவன் ஆச்சரியம் அடைகிறான். வேறுபாடுகள் கொண்ட உலகம் அவனுக்கு கனவு போல் தோன்றுகிறது. அவன் ஆச்சரியத்தோடு இந்த நிமிஷம் வரையில் என் கண்முன் காந்தியோடு மின்னிக் கொண்டிருந்த மாயையின் மந்திர ஜாலங்கள் நிறைந்த இவ்வுலகம் எங்கே மறைந்துவிட்டது என்று கேட்கிறான். மாயாவாதம் வேதாந்தத்தின் அல்லது ஸ்ரீ சங்கரரின் கேவல அத்வைத சம்பிரதாயத்தின் முக்கிய சிறப்பாகிய மாயையின் உண்மையான கருத்தை நீங்கள் உணர முயல வேண்டும். மாயை என்னும் பெயர் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்திலும் கீதையிலும் அத்தியாயம் 7 ஸ்லோகம் 14 மம மாயா துரத்யயா, எனது தெய்வீக மாயை வருகிறது. ஸ்வேதாஸ்வர உபனிஷத் அத்தியாயம் 4 ஸ்லோகம் 10 மாயையே உலகத்துக்கு உபாதான காரணம் என்றும் அம்மாயையை உடையவர் பரமாத்மா என்றும் கூறுகிறது. மாயை என்பது ஆதியான ஜட பிரகிருத்தியில் ரஜோ தமோ குணங்களால் ஒடுக்கப்படாத சுத்த சத்துவமுள்ள பாகமே. வேறு சொற்களால் கூறுமிடத்து சுத்த சத்தியம் மேல் தூக்கி நிற்கும் பாகமே மாயை. உலகத்தை உண்மையானது என்று ஏற்றுக்கொள்ள முடியாததால் அது மாயையாக கருதப்படுகிறது. மாயை உண்மையில் இருக்கிறதா இல்லையா? அத்வைதி கூறும் பதிலாவது, இந்த அறிவுக்கு எட்டாத, விவரிக்க ஒண்ணாத மாயை இருக்கிறது என்றும் கூற முடியாது, இல்லை என்றும் கூற முடியாது. அது இயற்கையின் சட்டத்தால் காரணம் கூற முடியாத ஒரு விசித்திர சம்பவம். மாயையை அனிர்வச்சனீயமானது, அதாவது விவரிக்க ஒண்ணாதது. அது பிரம்மத்தை போல் சத்தும் அல்லது முயல் கொம்பு, ஆகாச தாமரை ஆகிய போல் அசத்தும் பொய்யும் அல்ல. மந்திரவாதியினால் உண்டாக்கப்படும் அற்புதங்கள் உண்மையில் இருப்புடையவை அல்ல, ஏனெனில் அவை சீக்கிரமே மறைந்து விடுகின்றன. மந்திரவாதிக்கு அது பிரம்மை மாத்திரமே என்று நன்றாக தெரியும். ஆனாலும் நாம் சிறிது நேரத்திற்காவது அந்த அற்புதங்களை அறிவதால்
அவை இல்லவே இல்லை என்று கூற முடியாது. ஆகாச தாமரை போன்றே இருப்பே இல்லாத வஸ்துக்களை பற்றி நாம் ஒருபோதும் மனமாற அறிவதில்லை. பிரம்மத்தினிடத்திலிருந்து வேறாக கற்பனை செய்யப்படும் பிரபஞ்சமாகிய அற்புதமும் இதே போல்தான். அது முத்து சிப்பியை வெள்ளியாக தவறுதலாய் எண்ணிக்கொள்வது போல்தான். வரையறை இல்லாதது தன்னுள்ளிருந்தே வரையறையுள்ளதற்கு எவ்வாறு வெளிவருகிறது என்று எண்ணுவது கடினமானது. ஒன்றுமில்லாததிலிருந்து மந்திரவாதி நம் எதிரில் ஒரு மாமரத்தை வரவழைக்கிறான். நாம் அதை விலக்கிக் கொள்ள முடியாத போதிலும் மரம் ஆண்டுள்ளது. ஆகவே நாம் அதை மாயை அல்லது ஜாலம் என்கிறோம். பிரம்மத்தின் இயல்பை நாம் அறிவோமானால் நாம ரூபங்கள் வரையறைகள் யாவும் மறைந்துவிடும். பிரம்மத்தினது எல்லையற்ற மெய்ப்பொருளின் சாரமான உண்மையாக உலகம் இல்லாததனால் அது மாயை. எவ்வாறோ உலகம் இருக்கிறது. பிரம்மத்துடன் அதன் தொடர்பு விவரிக்க ஒண்ணாதது, அனிர்வச்சனீயம். பிரம்ம ஞானத்தை அடைந்தால் இப்பிரமை நீங்கிவிடுகிறது. பரமாத்ம ஞானம் உதயமானவுடன் மாயை முழுதும் மறைந்து விடுகிறது என்று ஞானிகளும் ரிஷிகளும் வற்புறுத்தி கூறுகிறார்கள். ஸ்ருதிகளும் அவ்வாறே பறையறைகின்றன. இந்த அர்த்தத்தில்தான், அதாவது ஒருபோதும் இருட்டிலும் ஒளியிலும் குறையாத சுயமான இருப்பும் சுயம் ஜோதியும் உள்ளதான பிரம்மத்திற்கு எதிர் வேறுபாடாக ஆத்ம ஞானம் வந்தவுடன் இவ்வுலகம் மறைந்து விடுவதால் இந்த அதிசய உலகம் பொய்யானது, மித்தியை என்று கூறப்படுகிறது. நித்திய வஸ்து எப்போதும் தன் சொந்த இயல்பிலேயே நிலை நிற்கிறது. அது தனக்கே சொந்த இயற்கையான புராதன மகிமையில் அமர்ந்துள்ளது. சுருதிகள் எல்லாம் உண்மையில் பிரம்மமே என்று உறுதி கூறுகின்றன. இது விடுதலை பெற்ற ஞானிகளின் அனுபவம். சாங்கியர்களும் தார்க்கீகர்களும் ஆத்மாவின் உண்மை இயல்பை அறிவதாலும் ஆத்மாவை பிரகிருதி நின்று பகுத்து உணர்வதாலும் முக்தி அடையப்படுகிறது என்று போதிக்கிறார்கள். நாம ரூபங்கள் கொண்ட உலகம் ஒரு ஞானியின் பார்வையிலிருந்து முற்றிலும் மறைந்து விடுகிறது. இது ஒரு பிரமைதான். இதை ஞானத்தால் தான் நீக்க முடியும். தவறுதலாய் பாம்பாக கொள்ளப்பட்ட பழுதை தெரிந்து கொள்ளப்பட்டவன் பாம்பு என்ற பிரமையான கருத்து நீக்கப்பட்டது. ஆகவே ஆத்ம ஞானத்தால் நீக்கப்படும் பிரபஞ்சம் கூட பிரமை என்று ஐயப்பாடின்றி ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். செய்தித்தாள்களை படிப்பதை நீ முற்றிலும் நிறுத்தி 1 மாதத்துக்கு ஒரு அறையில் புகுந்து கொண்டு ஆழ்ந்து தியானத்தில் மூழ்குவாயானால் உன் உள்ளத்தில் உலகை பற்றிய வெகு லேசான ஞாபகம்தான் இருக்கும். படிப்படியாக இந்த லேசான ஞாபகமும் அழிந்துவிடும். ராகத்வேஷமாகிய இரு போக்குகளின் லீலைதான் உலகமே ஒழிய வேறில்லை. இவ்விரு போக்குகளும் அழிக்கப்பட்டால் உலகம் மறைந்துவிடும். உலகத்தில் ஆழ்ந்த மக்களின் மனம் தீவிர ஆசைகள், பற்றுதல், பிரமை ஆகியவற்றால் நிறைந்திருப்பதால் உலகம் உண்மையாக தோற்றம் அளிக்கிறது. ஆரம்பத்திலேயே உலகம் பொய்யானது என்று கூறினால் சாதகர்கள் குழப்பமடைவார்கள் என்று சில தத்துவ ஞானிகள் இவ்வுலகம் உண்மையானது என்று கூறுகிறார்கள். இந்த தடுமாற்றத்தை தடுக்கும் உத்தேசத்துடன் தான் பிரபஞ்சம் உண்மையானது என்று சொல்லப்படுகிறது. அவித்யை என்னும் கோட்பாடு ஆதியான ஜட பிரகிருதியில் ரஜோ தமோ குணங்களால் சத்துவம் ஒடுக்கப்பட்டுள்ள பாகமே அவித்தேயாம். இது மலின சத்துவம் எனப்படும். ஏனெனில் ரஜோ தமோ குணங்கள் ஆதிக்கம் அடைந்திருப்பது காரணமாக அது அசுத்தமாயுள்ளது. மாயை ஈசனின் பிரதிபிம்பம், இது ஜீவனின் பிரதிபிம்பம். சத்துவத்தின் ஆதிக்கம் காரணமாக மாயை சுத்த சத்துவம் எனப்படுகிறது. அவித்யையின் சக்தி காரணமாகவே இந்த அனுபவமாகிய உலகம் உள்ளது. அவித்யையின் ஆற்றலை நம்மை சம்சார சாகரத்தில் ஆழ்த்துகிறது. அது நமது தெய்வீக இயல்பை நாம் மறக்கச் செய்யும் எதிர்மறையான சக்தி. அவித்யை மனதின் மூலம் வேலை செய்கிறது. மனமோ காலம், இடம், உற்பத்தி ஆகியவற்றின் மூலம் தொழில் புரிகிறது. தெய்வீகத்தை கோடிக்கணக்கான துண்டுகளாக சிதறப்படுத்தும் ஒரு மாயீக சக்தியே அவித்யை. இன்பம், துன்பம், ஆசை, கர்மம், கவர்ச்சி, வெறுப்பு, பிரமை, கர்வம், மோகம், அகங்காரம், கோபம், அசூயை, 3 சரீரங்கள், பஞ்சகோசங்கள் ஆகிய யாவும் அவித்யையின் விளைவுகளே. அவித்யையே அஞ்ஞானம், பாவம், துயரம் ஆகியவற்றிற்கு உற்பத்தி ஸ்தானம். அவித்யை ஆதி இல்லாதது, அனாதி, ஆனால் அந்தமுள்ளது. ஒருவனுக்கு ஆத்ம ஞானம் வந்தவுடன் அவித்யை முடிவடைகிறது.
இருளில் பழுதை பாம்பாக தோன்றுவது போல் பிரம்மம் அவித்யை காரணமாக உலகமாக தோன்றுகிறது. நாம் விளக்கை கொணர்ந்தால் பாம்பு மறைந்து பழுதை மாத்திரம் நிற்கிறது. அதேபோல் நாம் பிரம்ம ஞானத்தை எய்தியவுடன் உலக தோற்றம் மறைந்துவிடும். அவித்யை எதிர்மறையானதல்ல, நேர்முகமானதே. பாவ ரூபம். அது ஞானம் இல்லாமையே. அது தவறுதலான ஞானம். காரண சரீரத்தை உண்டாக்குகிற அவித்யை அல்லது அஞ்ஞானமே ஸ்தூல சூக்ஷ்மமாகிய இரு சரீரங்களுக்கும் காரணமாம். அவித்யின் இயல்பை இன்னதென்று அறிவது அசாத்தியம். அது அனிர்வச்சனீயம். அது ஆத்ம ஞானம் உதித்தவுடன் மறைந்து விடுவதால் உண்மையல்ல. அது பொய்யும் அல்ல. ஏனெனில் முயல் கொம்பு அதை அனுபவத்தில் காண்கிறோம். அதல்லாமல் அது ஆத்ம ஞானத்தால் அழிக்கப்படுவதால் சூன்யமல்ல. அவித்யின் சக்தியால் தான் அறியாமையில் ஆழ்ந்த ஜீவன் அசுத்தமான அழிவுள்ள உடலை புனிதமான அறிவற்ற ஆத்மாவாக கொண்டு நான் பிராமணன், நான் பண்டிதன், நான் ஒரு கிரகஸ்தன், நான் அழகானவன், நான் மெலிந்தவன், நான் வைத்தியன் முதலியவாறு கூறிக்கொள்கிறான். இந்த மயக்கும் அவித்யின் எழுச்சிக்கு ஒரு விளக்கமும் கூற முடியாது. எவ்வாறாவது ஆச்சரியகரம் ஆக இருப்படைந்து விட்டது. அதன் உற்பத்தியும் காரண விளக்கமும் கூறுவது நமது சக்திக்கு எட்டாததாயினும் மனஸ்திதியில் அது புரியும் வேளை தெளிவாக தென்படுகிறது. அவித்யை பிரம்மத்தினது அல்ல, ஏனெனில் அது புனித ஞானமே உருக்கொண்டதாகும். சூரியனிடம் இருள் எப்படி இருக்க முடியும்? அது ஆத்மாக்களுக்கு உரியதாகவும் இருத்தல் இயலாது. ஏனெனில் ஆத்மாக்கள் பிரம்மனிடத்திலிருந்து வேறல்ல. அவித்யை ஆத்மாவின் முக்கிய குணமாயின் அதை ஒருபோதும் நீக்கிக் கொள்ள முடியாது. எவ்வாறு நீ அவித்யின் கைப்பிடியில் அகப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? இந்த அவித்யை எங்கிருந்து வருகிறது? கிம் பிராந்தி ஞானம் யதி பிராந்தி சகசிய. அவித்யை யாருடையது? அவித்யை என்று ஏன் ஒன்று இருக்க வேண்டும் என்னும் கேள்விகளால் மூளையை குழப்பாதே. இந்த சம்சார தீ அல்லது அஞ்ஞான சாகரத்திலிருந்து வெளிப்பட முயற்சி செய். இதுவே உன் கடமை. இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு இரு வழிகள் உள்ளன. இவை புராதன ரிஷிகளாலும் ஞானிகளாலும் தெளிவாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. உனக்கு ஆத்ம ஞானம் கைவந்தவுடன் பயங்கரமான அவித்யை பற்றிய ஏன் எப்படி என்பதன் இயல்பு தெளிவாக விளங்கும். கடுமையான வயிற்று வலியால் துடிக்கும் ஒருவனுக்கு அவனது நண்பன் தக்க மருந்து கொண்டு வந்தால், நீ மருந்தை எங்கிருந்து கொண்டு வந்தாய், அதில் என்னென்ன சேர்ந்திருக்கின்றன, அதன் விலை என்ன, அந்த மருந்தை யார் அளித்தது என்று விசாரித்து கொண்டிருப்பானா? அதை உடனே உட்கொள்ள மாட்டானா? உடை தீப்பற்றி கொண்ட மனிதன் அதை உடனே அணைக்க நீரை நாடி ஓடுவானே அன்றி இந்த நெருப்பு எப்படி வந்தது முதலிய கேள்விகளை ஆராய்ந்து கொண்டிருப்பானா? மாயையும் அவித்யையும். புத்தியின் பிரதிபிம்பமே மாயை. அதற்கு ஆரம்பமில்லை. அதை விவரிக்க முடியாது. அது ஜட உலகத்துக்கு முதற் காரணம். அது ஈஸ்வரன் அல்லது பரம்பொருளாகிய ஞானத்தோடு மட்டும் தொடர்புடையது. அம்மாயையின் எண்ணற்ற சிறு பாகங்களின் பிரதிபிம்பங்கள் உண்டாகின்றன. அப்பாகங்களுக்கு மறைக்கும் சக்தி, வெளித்தள்ளும் சக்தி ஆகிய இரு சக்திகள் உண்டு. அவற்றிற்கு அவித்யை என பெயர். இப்பிரதிபிம்பங்கள் ஜீவர்கள் எனப்படும். இந்த நோக்கத்தில் பார்க்கும் இடத்து மாயையும் அவித்யையும் ஒரே பொருளாய் ஒன்றுக்கொன்று முழு வஸ்துவுக்கும் அதன் பாகங்களுக்கும் சம்பந்தமுள்ளதாய் தோன்றுகிறது. முதலாவது ஈசனின் உபாதி, இரண்டாவது ஜீவனின் உபாதி. பிராகிருத விவரணம். பஞ்ச தசியின் ஒரு அத்தியாயமாகிய தத்துவ விவேகத்தில் விஷயம் இவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது. ஆதியான ஜடவஸ்து, மூல பிரகிருதி, மூன்று குணங்களும், ஒன்று மாயை, இரண்டு அவித்யை ஆகிய இரு உருவங்களும் கொண்டது. அவ்வாக்கியப்படி அந்த ஜடவஸ்து ஈசன் ஜீவன் இருவரின் பிரதிபிம்பங்கள் போன்ற மாயை அவித்யை என்றும் இரு உருவங்களாக தன்னை வகுத்து கொண்டது. மாயையானது ஆதியான ஜட வஸ்துவில் ரஜோ தமோ குணங்களுக்கு உட்படாத சுத்த சத்துவ பாகமே. வேறு சொற்களால் கூறுமிடத்து சுத்த சத்துவம் மேல்பட்டிருக்கும் பாகம் மாயை சத்துவம் ரஜசாலும் தமசாலும் அடக்கப்பட்டு அதன் காரணமாய் அசுத்தமானதோ அப்பாகம் அவித்யை. மாயையிலும் அவித்யிலும் புத்தியின் பிரதிபிம்பங்கள் முறையே ஈசனும் ஜீவனும் ஆகும். வேறு சில இடங்களில் ஈசன் ஜீவன் இவர்களது பிரதிபிம்பங்களாகிய மாயையும் அவித்யையும் பின்வருமாறு வேறுபடுத்தப்படுகிறது. அதன் வெளித்தள்ளும் சக்தி அதிகமாய் இருப்பதை நோக்கும் போது
முக்கியமாக ஒன்றையான ஆதி ஜடசக்தி மாயை எனப்படுகிறது. அதன் மறைக்கும் சக்தி அதிகமாயிருப்பதை நோக்குமிடத்து அவித்யை எனப்படுகிறது. மறைக்கும் சக்தியை விட வெளித்தள்ளும் சக்தி அதிகமாயிருக்கும் பிரகிருதி ஈசனை வரையறுக்கும் நிலை உபாதி. அதே பிரகிருத்தியில் மறைக்கும் சக்தி அதிகமாயிருப்பது ஜீவனை வரையறுக்கும் நிலை. ஜீவனுக்கு எல்லை கோளும் விசேஷ குணமான அவித்யை வேறு விதமாக அஞ்ஞானம் என்றும் சொல்லப்படும். ஈசன் இப்பேருலகை படைத்ததிலிருந்து ஈசனிடம் வெளித்தள்ளும் உண்டாக்கும் சக்தி அதிகம் என்று கூறப்படுகிறது. அவர் எப்போதும் தாம் சுதந்திர நிலையை அறிந்திருப்பதால் ஆவரண சக்தி மறைக்கும் சக்தி அவரை ஒன்றும் அசைக்காது. இதற்கு மாறாக அவரிடம் வேலை செய்யும் ஜட சக்தியின் மறைக்கும் சக்தி அதிகமாய் இருப்பதன் காரணத்தால் ஜீவன் தனது உண்மை இயல்பான பிரம்மத்தை அறியாமல் உழல்கிறான். அவனுக்கு வெளிப்படுத்தும் சக்தி அதிகம் இல்லாததால் இப்பெரிய பிரபஞ்சத்தை படைக்க சக்தியற்றவனாய் இருக்கிறான். வேதாந்த சித்தாந்த வேதம் விஞ்ஞான யோகம். பரமாத்மாவை பற்றிய ஞானமே விஞ்ஞானம். நிர்விகல்ப சமாதி மூலம் ஆத்மாவை பற்றி நேர்முகமான சகஜ அறிவே விஞ்ஞானம். உபனிஷத்துக்களையும் வேதாந்த இலக்கியங்களையும் படிப்பதன் மூலம் உண்டாகும் அனுபவமற்ற அறிவு ஞானமாகும். மாயை பகவானை சார்பாக உடையது. அது பகவானிடமிருந்தே வெளிவருகிறது. அது சக்தி அல்லது பகவானின் ஆற்றல் எனப்படும். குண விசேஷங்கள் அற்ற பிரம்மத்தை மாயை மூடும் போது அது வேதாந்திகளால் அவ்யாக்கிரதம் வெளிப்படாதது எனப்படும். சிலர் அதை மூல பிரகிருதி ஆதிசக்தி என்பர். அது சன்ஸ்ருதி உலக போக்கு பந்தம் முதலிய பெயர்களாலும் வழங்கப்படும். பகவானால் ஊக்கப்பட்டு அது மகத் தத்துவத்தை பேரறிவை சிருஷ்டிக்கிறது. பகவானது சக்தியால் தூண்டப்பட்டு மகத்தான அகங்காரத்தை சிருஷ்டிக்கிறது. மகத் தத்துவத்தால் மூடப்பட்டு அகங்காரம் சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய 3 பிரிவுகளாகிறது. தமஸ் தத்துவத்திலிருந்து 5 சூட்சும தன்மாத்திரைகள் உண்டாகின்றன. அங்கிருந்து ஆகாசம் வாயு அக்னி நீர் பூமி ஆகிய 5 ஆதியான ஸ்தூல பூத்தங்கள் உண்டாகின்றன. இவை ஒவ்வொன்றும் அதன் அதன் முன்னதன் குணத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறது. ரஜோகுணமும் அகங்காரமும் சேர்ந்ததிலிருந்து கர்மேந்திரியங்கள் உண்டாகி இருக்கின்றன. சத்துவ குணமும் அகங்காரமும் சேர்வதிலிருந்து அந்தந்த இந்திரியத்தின் அதிதேவதையும் மனதும் உண்டாகின்றன. சத்துவ குணத்தோடு சம்பந்தப்பட்டு பரமாத்மா உலகத்தை காப்பவரான விஷ்ணு என்னும் நாமத்தால் உணரப்படுகிறார். தமசோடு சம்பந்தப்பட்டு அவர் ருத்ரன் எனப்படுகிறார். புத்தியின் தர்மங்கள் காரணமாக விழித்திருக்கும் நிலை ஜாக்கிரத, கனவு, சுவப்பனம், ஆழ்ந்த தூக்கம், சுஷுப்தி ஆகிய நிலைகள் ஏற்படுகின்றன. அவை ஆத்மா அல்லது பரம்பொருளில் இல்லை. ஆத்மன் அவற்றிற்கு சாட்சியே. அது புத்தியின் இயல்பையுடையதாய் அழிவற்றது. மாயை எப்போதும் வித்யை அறிவு அவித்யை அறிவின்மை ஆகிய இரட்டையாக தோன்றுகிறது. அவித்யின் பிரபாவத்தில் ஆட்பட்டவர்கள் கர்ம மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேதாந்தத்தை படிப்பதில் ஈடுபட்டிருப்பவர்கள் பூரணமாக சுத்தி அடைந்த பிறகு நிவೃತ್ತಿ மார்க்கத்தை கைக்கொள்கிறார்கள். பகவத் நாமங்களை ஜபிப்பதில் ஈடுபட்டவர்களிடமிருந்து மாயை பறந்தோடி விடும். அவித்யை அல்லது அஞ்ஞானத்தின் பிரபாவத்தில் ஆட்பட்டவர்கள் எப்போதும் சம்சாரத்தில் உழன்று கொண்டிருப்பவர்கள். உள்நோக்கு, ஜபம், கீர்த்தனம், தியானம், வேத நூல்களை ஓதுதல் ஆகியவற்றில் பழகுபவர்கள் எப்போதும் முக்தி அடைந்தவர்களே. பகவத் பக்தர்களாய் தினந்தோறும் பூஜை செய்பவர்களுக்கு ஆத்ம ஞானம் தானாக உதயமாகும். பக்திமான்கள் ஐயமின்றி முக்தி அடைகிறார்கள். பக்தி ஆகிய அமுதம் இல்லாதவர்கள் கனவில் கூட விடுதலை அடைய முடியாது. சாதுக்களின் சங்கம் விடுதலைக்கும் காரணமாகும் என்று வரையறுக்கப்படுகிறது. மன சஞ்சலம் இல்லாதவர்களும் பேராசை இல்லாதவர்களும் ஆசையை வென்றவர்களும் தங்களது புலன்களையும் ஆந்திரீக இயல்பையும் அடக்கத்துக்கு கொண்டு வந்தவர்களும் பகவானிடம் ஈடுபட்டவர்களும் எதிலும் ஆசை இல்லாதவர்களும் இன்ப துன்பத்தில் ஒரே மாதிரியாய் இருப்பவர்களும் பற்றுதலின்றி இருப்பவர்களும் எப்போதும் பகவானையே ஸ்மரிப்பவர்களும் தன்னடக்கத்தின் தர்மங்கள் உள்ளவர்களும் தானாக கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைபவர்களும் எவர்களோ அவர்களே சாதுக்கள் அல்லது மகாத்மாக்கள். எவ்விதமாகவோ ஒரு மனிதன் சாது சங்கத்தை அடைந்து விடுவானானால் அவன் பகவத் லீலைகளை கேட்க அன்பு கொள்ளும்படி தூண்டப்படுகிறான். அதிலிருந்து பகவத் பக்தி அபிவிருத்தி ஆகிறது. பக்தி ஸ்ரத்தை அடைந்தவுடன் ஞானம் பூரணமாக உதயமாகிறது. அனாத்மாவிலும் தேகத்திலும் மற்றவற்றிலும் ஆத்மாவை பாவிப்பது உண்மையிலேயே மாயை. மாயை மூலமாகத்தான் இவ்வுலகம் இருப்புள்ளதாகிறது. மனதின் செயல் காரணமாகத்தான் இந்த உலகமாகிய பிரம்மை உண்டாகிறது. அதற்கு உண்மையாக இருப்பு இல்லை. மாயைக்கு ஆவரண சக்தி, மறைக்கும் சக்தி, விஷேப சக்தி, அசைக்கும் சக்தி
ஆகிய இரு உருவங்கள் உண்டு. முன்னது எல்லா ஞானத்தையும் மறைக்கிறது. பின்னைய சக்தி மகா தத்துவமும் பிரம்மம் முதல் புல் அறுதியாக ஸ்தூலமாகவும் சூட்சுமமாகவும் வகுத்து உலக சக்கரத்தை சிருஷ்டிக்கிறது. பழுதை மீது பாம்பை போல மாயையால் பரம்பொருள் மீது இவ்வுலகம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரம்மம் துவைதமற்றது. உண்மையில் பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை. கேட்கப்படுவது, பார்க்கப்படுவது, நினைவு கூறப்படுவது முதலிய யாவும் கனவு அல்லது மனோராஜ்யம் உண்டாக்கப்படுவது போல்தான். இந்த உடலை இவ்வுலக விருட்சத்தின் ஆழ்ந்த வேறாக கொள்ளப்படுகிறது. அதில் மனைவி மக்களின் பற்றுதல் வேறு கொண்டிருக்கிறது. உடல் இல்லை எனில் இப்பொருள்கள் இல்லாமற் போகின்றன. தேகம் அல்லது கஷேத்திரம் ஸ்தூலமாகவும் சூட்சுமமாகவும் இருக்கிறது. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசமாகிய பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதே ஸ்தூலமானது. அகங்காரம், மனது, புத்தி, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் ஆகிய 5 சூட்சும பூதங்களால் ஆக்கப்பட்டது. சூட்சுமமானது சைத்தன்யத்தின் பிரதிபிம்பமே ஜீவன். பரமாத்மா நோயும் க்ஷீணமும் அற்றவர். அவர் சுயம் ஜோதி, பிறப்பற்றவர், மரணமற்றவர், நித்தியமானவர், சர்வ வியாபி, பின்னமற்றவர். அவர் இரண்டாவதல்லாத ஏகமானவர். அஞ்ஞானம் அழிந்தவுடன் அவர் ஜீவன் தன்னை பிரம்மத்தோடு ஐக்கியமாக்கிக் கொள்ள தொடங்குகிறது. புத்தி, பிராணன்கள், தேகம், அகங்காரம் ஆகியவற்றிலிருந்து பிரம்மம் வேறானவர். அவர் எப்போதும் புனிதமானவர். அவர் சாட்சி. அவரே புத்தி. அவர் எங்கும் நிறைந்தவர். அவர் பரமானந்தமே உருவானவர். அவர் புத்தி முதலியவற்றின் வரையறைகள் எல்லா ஆகியவற்றிற்கு மேற்பட்டவர். அவர் மாறுதலற்றவர், காலமற்றவர், இடைவெளியற்றவர். அவர் தமது சுயம் பிரகாசத்தால் உடலையும் மற்றவற்றையும் பிரகாசப்படுத்துகிறார். அவர் வேறு எதாலும் மறைக்கப்படாதவர். அவரது இயல்பே உண்மையும் ஞானமும். கபடம், கொலை முதலியவற்றை தவிர்ப்பது, பழிச்சொல்லை பொறுமையாக சகிப்பது, மற்றவரிடம் எப்போதும் மோச நினைவின்றி நடந்து கொள்வது, மனம், வாக்கு, காயத்தால் பக்தியுடன் ஆசிரியருக்கு தொண்டு செய்வது, உள்ளும் வெளியும் சுத்தமாய் இருப்பது, நற்கர்மங்கள் போன்றவற்றில் விடாமுயற்சி, மனம், வாக்கு, காயத்தை கட்டுப்படுத்துவது, இந்திரிய விஷயங்களை தவிர்ப்பது, அகங்காரமின்மை, பிறப்பு, மூப்பு, மரணம் முதலிய குற்றங்களை பரிசோதிப்பது, மக்கள், மனைவி, பணம் ஆகியவற்றில் பற்றுதல் இல்லாதிருப்பது, இன்ப துன்பத்தில் மனதின் சமநிலையை காப்பது, பகவானிடம் ஏகாக்கிரமான பக்தி, மனித சங்கமின்றி திவ்ய கஷேத்திரத்தில் வாசம், உலகப்பற்றுள்ள மனிதர்களுடன் சகவாசம் இல்லாதிருப்பது, ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு இடைவிடாத முயற்சி, வேதாந்த அர்த்தத்தை சிந்தித்தல், இவற்றின் மூலம் ஆத்ம ஞானம் அடையப்படுகிறது. அவற்றிற்கு முரணானவற்றால் மதி, மயக்கம் உண்டாகிறது. எதனால் பரமாத்மா அறியப்படுகிறதோ அது ஞானம். அதே ஞானம் அறியப்படும் போது நேர்முக அறிவாகிறது. சுயம் பிரகாசமுடைய மகான் பற்றுதலற்றவர். அவர் ஞானத்தால் ஆத்மானுபவம் பெறுகிறார். ஆத்ம ஞானம் பெற்ற முனிவரின் உபதேசங்கள் மூலம் ஜீவாத்மா பரமாத்மா ஏகத்வ பாவம் உதிக்கும் போது அஞ்ஞான வேர் தன் பலமான உபகரணங்களுடன் பரமாத்மாவில் ஐக்கியமாய் விடுகிறது. தவறான துவந்த பாவத்தை நீக்குவது விடுதலையாகும். புதிதாக ஒன்றும் அடையப்படவில்லை. ஆத்மாவை அது உள்ளது போல அறிவதேயாம். பகவத் பக்தி இல்லாதவர்கள் ஞானத்தை அடைவது கடினம். கண்ணுள்ளவர்கள் கூட இரவில் வழி அறிய முடிவதில்லை. ஆனால் விளக்கு கொண்டு போகிறவர்களுக்கு வழி தெரிகிறது. அதேபோல் பகவத் பக்தியுள்ளவர்களுக்கு ஆத்மன் தனது உண்மை இயல்பில் தோன்றுகிறது. மகாத்மாக்களின் சங்கம், பகவானுக்கும் அவரது அடியார்களுக்கும் தொண்டு செய்தல், ஏகாதசி போன்ற தினங்களில் உபவாசம், சிவராத்திரி, ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்ற பகவானின் புனித நாட்களை கொண்டாடுவது, ராமாயணம், பாகவதம் முதலிய பகவத் கதைகளை கேட்பது, படிப்பது, விவரிப்பது, பகவானை வழிபடுவது, பகவான் நாமங்களை ஜெபிப்பது, இவை பகவத் பக்தியை அடைவதற்கு மார்க்கங்களாகும். எப்போதும் பகவானிடம் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பகவானிடம் ஆழ்ந்த பிரேமை உண்டாகிறது. அப்போது பகவத் பிரேமை நிறைந்தவருக்கு பற்றுதல் இன்மை, ஞானம், ஆத்மானுபவம் அல்லது முடிவான முக்தி ஆகியவை கிடைக்கின்றன. நன்மையில் ஏகாக்கிர மனதுள்ள பக்தி நிறைந்தவராயும் பகவானிடம் பக்தி பூண்டவர்களோடு இடைவிடாமல் கூடியிருப்பவராயும் பகவானை தியானிப்பவராயும் தூய இருதயமும் சாந்த மனதும் படைத்தவராயும் மனித சமூகத்துக்கு சேவை செய்வதில் எப்போதும் ஆனந்தம் கொள்பவராயும் எவர் உளரோ அறிவாளியே முக்தி பெற்ற ஞானி அல்லது பாகவதர் அல்லது தத்துவமுணர்ந்த யோகி ஆவார். ஓம் தொடரும்.